ஆயிடுச்சுங்க. பத்து நாளைக்கு மேலே ஆகும் ஹரி. பையனை ஒன்றும் பண்ணல, நீ சாப்பிட. ஹாய் ஹலோ ஹவார் யூ. சாப்பிட்டீங்களான்னு சாப்பிடல ரவி அண்ணா, ஒர்க்கு தான் அண்ணா. இவனுக்கு பாவம், இவனுக்கு பசியில் இருப்பானுங்களே. இப்போ வேக மூடியிருந்தேன். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கொஞ்சம் முட்டைக்கோஸ்லாம் இருந்துச்சா, இதையும் கொண்டு வந்து போடுன்ட்டு வேகமாக இருந்தேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. டுடே என்ன சமையல்? சாம்பார் தான்ண்ணா. அவரைக்காய் இருந்துச்சு, அவரைக்காய் போட்டு சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறம் கொஞ்சமாக ரசம் வச்சேண்ணா. அவரைக்காய் வீட்டில் போட்டிருக்கோம்ல, அந்த அவரைக்காய். இதே காலிஃப்ளவர்லாம் நான் போட்டு எதாவது செய்யலான்னு பார்த்தா வீணாக போச்சு. நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு. ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல அன்பு. நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு? ஹாய் சொல்லுங்கள் அன்பு, சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல அன்பு, இனிமேல் தான் வறுக்க முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன். ஹஸ்பண்ட் இன்னும் வரல, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு? ரவீண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹரிப்ரோ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அக்கா, சாம்பார் ரசம் மோர். ஆமாம், இன்றைக்கி அதான் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அமாவாசை இருக்குல்ல, அதனால் அப்படி தான் செய்வாங்க. இனிமேல் தானா? சரி சரி. பாவம், இவனுங்க பசியில் இருப்பானுங்கன்ட்டு வந்தேன். காலிஃப்ளவர் எப்படி சாப்பிட்றாங்க. என்னடா? ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிடுங்க. அன்பு சாப்பிட்டீங்க போல. ரவியண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா? முயல்குட்டி ரொம்ப அழகாக இருக்குக்கா. ஆமாம், அழகாக தான் இருக்கும், க்யூட்டாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே. அக்ரான் உள்ளாருக்கு போங்க. அழகாக தான் இருக்கும் ஹரி, சூப்பராக இருக்கும். அதுவும் அன்பு குட்டியாக இருக்கிறது செம்ம க்யூட்டாக இருக்கும். கலர் கலர் கலராக இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். இருங்கடா, தரண்டா, இருங்கடா. எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றானுங்க காலிஃப்ளவர்.